ஏன் வாசலோட போறீங்க? உள்ள வாங்க. பரவாயில்ல, வாங்க. வாங்க, உள்ள வாங்க, உட்காருங்க. கீதா, காபி போடுமா? வாமா. பாத்துமா, ஆணிப்பட்டு புடவை கிழிஞ்சிட்டு போகுது. ஏமா அருணா, நல்லதா 4 சோஃபா செட் வாங்கி போடக்கூடாது? சோஃபாவா? இங்கயா? சோஃபா போட்டா நாங்க வெளியில கொடுத்து நடத்த வேண்டியதா? இடம் இல்லையே. அதோட அவர் டேஸ்டும் அப்படி. 1ஆம் தேதி சம்பள கவரை வாங்கி அம்மா கையில கொடுத்து தினம் 2 ரூபாய் பஸ்ஸுக்கு வாங்கிட்டு போற புருஷன், கல்யாணம் ஆகாத பொண்ணு, வயசு பையன், நடுவுல நாங்க புருஷன் பொண்டாட்டி. பிரைவசியே இல்லம்மா. இந்த கண்டாவினால்தான் நம்ம சேர்ந்தவங்களை யாரையும் வர சொல்றதே இல்ல. அப்படியே யாராவது வந்தாலும் நீ எங்கம்மா வீட்டுல இருக்க? பாத்தியா பாத்தியா, சம்மன் இல்லாம ஆஜராகிறத. இப்படிதாம்மா, யாராவது தெரிஞ்சவங்க வந்தா கூட கொஞ்சம் கூட இங்கிது இல்லாம பேசி வர அனுப்பிச்சிடுவாங்க. வயசானவங்க, அவங்க வளர்ந்த விதம் அப்படி அப்படித்தாம இருப்பாங்க. அவங்கவுங்க வசதிக்கு ஏற்றபடிதாம இருக்க முடியும். நாம தான் அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கை அமைச்சுக்கணும். அமைச்சு கொடுத்தாலும் ஏத்துக்கணுமே. இப்பவே எங்க அம்மா மூலமா எல்லாம் செய்ய தயார். உங்க அண்ணா வாங்கிக்க தயாரா? அவன் மானத்துக்கு அஞ்சுறவம்மா. நல்லா இருக்கே நீங்க சொல்றது. அப்படின்னா மத்தவங்கள மானம் கட்டு அலையறாங்க. அம்மா அந்த அர்த்தத்துல சொல்லலையே. அருணாவுக்கு பிறந்த வீடுன்னா ரொம்ப பிரியம். அம்மாவை ஒட்டி வளர்ந்த பொண்ணு எங்களை அவ ஏத்துக்கல. புகுந்த வீடு கொஞ்சம் ஏறுமாறா இருக்கும்போது பிறந்த வீட்டு பிடிப்பையாவது விடா பாத்திக்கணுமே. கொடுக்க முடியுமா? வாங்க. எப்போ வந்தீங்க? வந்து 10 நிமிஷம் ஆகுது. அருணா, புறப்படலாமா? இப்பதான் அவன் ஆபீஸ்ல இருந்து அழுத்து கழிச்சு வீடு திரும்பி இருக்கான். அவனை கூட இருந்து கவனிக்காம இப்படி கிளப் கூட்டம் போய்கிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? இதான் எனக்கு பிடிக்கிறது இல்ல. இத்தனை நேரம் என் பொண்ணை பத்தி என்கிட்ட குறை சொன்னீங்க. இப்ப அவ புருஷன் முன்னாடி அவ மதிப்பு குறையிற மாதிரி இன்டைரக்டா தூபம் போடுறீங்க. ஏழ குறும்புங்கிறது சரியா இருக்கு. என்னம்மா நீ? அருணா போகட்டும், ஏதாவது முக்கியமான வேலை இருக்கும். இப்ப அவ இல்லைன்னு நான் ஏதாவது ஃபீல் பண்ணனா? நீங்க என்ன பத்தி ஃபீல் பண்ணவும் மாட்டீங்க, கேர் பண்ணவும் மாட்டீங்க. எனக்கு நல்லா தெரியும். நான் அம்மாவை சொன்னேன், நீ மிஸ்டேக் பண்ணிக்காத அருணா. மாப்பிள்ள, இந்த வீட்டுல என் பொண்ணு நிலைமை என்னன்னு எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. வர்ற அருணா, கிளப்புக்கு போகல. இங்க ஒரு நிலைமையை பார்த்ததுக்கு அப்புறம் என்னால அங்க நிம்மதியா இருக்க முடியாது. பிபி அதிகமாயிடுச்சு. குங்குமம் வாங்கிட்டு போங்க. ஒண்ணு வேணாம். அம்மா பாட்டுக்கு வாசலோட போயிருப்பாங்க. உள்ள கூப்பிட்டு வலிசந்த கிழித்து அவமானப்படுத்தியாச்சுல்ல. இப்ப எல்லாருக்கும் சந்தோஷம் தானே? அருணா, நீ தாயாக போறத கேட்டு அம்மா ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. உனக்காக ஸ்வீட் செஞ்சு கொடுத்தாங்க. இந்த சாப்பிடு. கண்டதை திங்காதம்மா. எந்த எண்ணெயில பண்ணதோ என்னமோ. இப்பதான் சாப்பாட்டு விஷயத்துல ஜாக்கிரதையா இருக்கணும். அருணா, லேடி டாக்டர் பாத்தியா? என்ன சொன்னாங்க? இது 4வது மாசமா. ஜாகிரதையா இருக்கணுமா. அலுங்க கூடாது, நடமாடக்கூடாது. நல்ல காத்தோட்டமான இடத்துல பெரிய அறையில இரு. கூடுமான மட்டும் உனக்கு பிடிச்ச சூழ்நிலையிலே இருன்னு சொன்னாங்க. இந்த மாதிரி வசதி எல்லாம் அவரால உனக்கு செஞ்சு தர முடியாதுன்னு மாப்பிளைக்கு தெரியாதா என்ன? அவருக்கு செலவு மிச்சம். அதையும் சேர்த்து அவர் குடும்பத்துக்கே செலவழிக்கலாம். என்னால அவர் சேர்ந்தவங்களுக்கு எந்த கஷ்டமும் இருக்கக்கூடாது. அருணா, உடம்ப ஜாக்கிரதையா பாத்துக்க. நான் வர்றேன். சாப்பிட்டு போங்களே. அம்மா, அவருக்கு சாப்பாடு போடுங்க. அப்பவே பட்லர்கிட்ட சொல்லி எல்லாம் எடுத்து வைக்க சொல்லிட்டேன். மாப்பிளைக்கு நம்மள மாதிரி போர்க்கு ஸ்பூன்ல சாப்பிட தெரியாதுன்னு இலை போட சொல்லியிருக்கேன். உங்க மரியாதைக்கு ரொம்ப நன்றி. வீட்டுல அம்மாவும் தங்கச்சியும் உன் உடம்ப பத்தி தெரிஞ்சுக்கணும்னு கவலையோட காத்துட்டு இருப்பாங்க. நான் வர்றேன். மாப்பிள்ள, Aruna is in the family way. Why are you going away? தினம் ஆபீஸ் விட்டு வீட்டுக்கு போறப்ப வந்து பாத்துட்டு போறேன். மாப்பிள்ள, I pity you. உங்களை பார்த்தா பாவமாவும் இருக்கு, கோவமாவும் இருக்கு. உங்களுக்கு ஏன் இந்த மத்தல வாழ்க்கை? உங்க அம்மாவுக்கு அருணாவுக்கு நடுவுல ஏன் இப்படி போராடுறீங்க? கல்யாணம்னு ஆயிட்டா முதல்ல மனைவிதான், அப்புறம் தான் மத்ததெல்லாம். அவளுக்கு மட்டும் இருக்காதா நீங்க அவளோட இருக்கணும்னு? And you know she's a possessive kind of girl. நீங்க சொல்றத பார்த்தா அருணா மேல எனக்கு பிரியமே இல்ல. அவளை நான் அவாய்ட் பண்றேங்கிற மாதிரி இருக்கு. நான் அருணா மேல உயிரே வச்சிருக்கேன். நீங்க எப்படி உங்க ஒய்ஃபோட சோசியல் லைஃப் என்கரேஜ் பண்றீங்களோ அதே மாதிரி நான் அவ போக்குக்கு குறுக்க நிக்கிறதே இல்ல. ஒரு பொண்ணுக்கு தான் புருஷன் கூட தனி கொடுத்து நடத்தணும். தன்னை பார்க்க 4 பெரிய மனுஷங்க வரணும். புருஷன் தன் கூட 4 இடத்துக்கு வரணும். சோசியல் சர்வீஸ்ல பங்கெடுத்துக்கணும்னு ஆசை இருக்காதா? இருடே, நீ பாட்டுக்கு உன் லெவல்லயே பேசுற. அவருடைய லைஃப் வேற, அவருக்கு புரியுற மாதிரி எடுத்து சொல்லணும். மாப்பிள்ள, அருணா எங்களுக்கு ஒரே பொண்ணு. ரொம்ப செல்லமா, நாகரிகமா, தன்னிச்சையா வளர்ந்தவ. நான் இப்ப பெரிய வக்கீலா சேர்க்கறதெல்லாம் அருணாவுக்கு தானே. என்ன கேட்டா பேசாம நீங்க எங்களோட வந்து சந்தோஷமா இருக்கலாம்.
அதை விட்டுட்டு ஒரு முட்டுச்சந்தில ஜாயிண்ட் ஃபேமிலியில ஏன் கஷ்டப்படணும்? சார், நீங்க விஷயம் தெரிஞ்சவங்க. நான் என் குடும்பத்துக்கு மூத்த பையன். மூத்த பையன் நான் பிறக்கிறது போன ஜென்மத்துல செஞ்ச பாவம். இயேசுநாதர் உண்மையை சிலுவையா தோல்ல சுமந்த மாதிரி சில கடமைகளை சுமந்தே தீரணும். பெத்தவளுக்கு போட போற நெருப்புல இருந்து அவ பெத்து போட்டவங்களை காப்பாத்துற பொறுப்பு வரைக்கும் எல்லாம் வந்து சேரும். அவங்க என்ன நிராதரவாவை விட்டுட்டு வர சொல்றோம்? நாங்க என்ன அவளை இறக்க இல்லாதவங்களா? மாசம் 1000மோ 2000மோ அப்பா கிட்ட சொல்லி கொடுக்க சொல்றேன். அவங்க என்கிட்ட எதிர்பார்க்கறது பணத்தை இல்ல, பாசத்தை. அதே பாசத்தை தான் நானும் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கிறேன். அருணா, இப்ப நீங்க எல்லாம் சொல்ற மாதிரி நடந்துகிட்டா ஏத்துக்கிட்ட பொறுப்பை பாதியிலே தவற விட்ட குற்றத்துக்கு ஆளாக வேண்டி வரும். இன்னும் 2 வருஷம் என் தம்பி படிப்பை முடிச்சது வேலைக்கு வந்துருவான். கடைசி தங்கச்சி கல்யாணத்தையும் முடிச்சிடுவேன். அப்புறம் நிம்மதியா உன் கூடவும் பிறக்க போற குழந்தையோட வாழ்ந்துறேன். உங்க அம்மாவை விட்டுட்டீங்களே, அவங்கள? ஆஹா, இது நடக்கிற கதையா தெரியல. எப்ப அலை ஓயறது, எப்ப கடல்ல குளிக்கிறது. அனுபவிக்கிற வயசை தாண்டி கிழவி ஆனதுக்கு அப்புறம் தனி கொடுத்துரும் நடத்த வராராம். நீங்க என்ன புரிஞ்சுக்கல. நான் வர்றேன். என்னங்க இப்படி சொல்லிட்டு போறாரு, பேசாம நிக்கிறீங்களே? இல்ல, அவன் சொன்னதையெல்லாம் அசை போட்டுக்கிட்டு இருக்கேன். ஒண்ணு டெக்னிக்கலா அவனை நம்ம வழி கொண்டு வரணும், இல்ல அவனா வழிவிடணும். அதை பத்தி தான் யோசனை பண்ணிட்டு இருக்கேன். அருணா, அருணா, வாங்க. அருணா, விவாகரத்து கேட்டு வக்கீல் நோட்டீஸ் வந்திருக்கு. உனக்கு தெரியாம நடந்துருக்குன்னு உங்ககிட்ட சொல்ல வந்தேன். கோர்ட் விவகாரம் இல்ல, அப்பாவை கேளுங்க. எனக்கு எது நல்லதோ அதைத்தான் செய்வாங்க. அருணா, நான் எப்போ உன் போக்குக்கு மாறா நடந்தேன்? திடீர்னு தனியா வரனா எப்படி வர முடியும்? அப்படியே நான் வந்துட்டேன்னா என்ன மட்டுமா சபிப்பாங்க? புருஷனை பிரிச்சு அவன் குடும்பத்தை நடுத்தர்ல நிக்க வச்சுட்டான்னு ஒன்னையுமே சபிப்பாங்க. இப்ப மட்டும் உங்க குடும்பத்துல எனக்கு என்ன கிடைக்குது? ஏன் இவ்வளவு குழப்பம்? இத பாருங்க, நானும் ஒரு சாதாரண குடும்ப பொண்ணா இருந்திருந்தா உங்கள மாதிரி ஒரு நல்ல புருஷன் கிடைக்கவே மாட்டார். ஏதோ தெரியாதனமா எங்க அப்பா அம்மா என்ன நாகரிகமா பெரிய சமூக சேவையா வரணுங்க எண்ணத்தோட என்ன உங்கள மாதிரியே வளர்த்துட்டாங்க. எனக்கு உங்க குடும்பம் பெருசு இல்ல, உங்கள மாதிரி ஒரு புருஷனும் தேவையே இல்லை. நமக்குள்ள ஒத்து வராது. அதனால நான் சொல்றபடி நீங்க கேளுங்க. உங்க குடும்பத்துக்கு ஏத்த ஒரு நல்ல பொண்ணா பார்த்து நீங்க 2ஆம் கல்யாணம் பண்ணிக்கங்க. நானே தியாக மனப்பான்மையோட கூட இருந்து நடத்தி வைக்கிறேன். அதுக்கப்புறம் நான் உண்டு, என் கிளப் உண்டுன்னு சோஷியல் சர்வீஸ் பண்ணிட்டு போறேன். ப்ளீஸ் லீவ் மீ அலோன், லீவ் மீ அலோன், ப்ளீஸ் லீவ் மீ அலோன். நீ ஏமா உணர்ச்சி வசப்படுற? மாப்பிள்ள, இந்த சமயத்துல அவகிட்ட எதுவும் பேசாதீங்க. அவ உணர்ச்சி வசப்பட்டு ஹிஸ்டரியா வந்துட்டா என்ன செய்யறது? ராஜசேகர், ஆட்டோல தானே வந்தீங்க? அனாவசியமா 10 ரூபாய் செலவழிச்சிட்டு வந்து ஏன் டென்ஷன் உண்டு பண்றீங்க? ஒரு 50 பைசா ஸ்டாம்பை கவர்ல ஒட்டி உங்க பதில போஸ்ட்ல அனுப்பிச்சிருக்கலாமே. தயவு செஞ்சு நான் சொல்றதை கேளுங்க. எதுவா இருந்தாலும் கோர்ட்ல சொல்லுங்க. கோர்ட் ஏறினா என் குடும்ப கௌரவம் போயிடும் சார். எங்க அம்மா இதை தாங்கிக்க மாட்டாங்க. என் கூட பிறந்தவங்க வாழ்க்கையெல்லாம் ஏளனமா போயிடும் சார். அருணா, எனக்காக மட்டும் இல்ல, உன் வயித்துல வளர நம்ம குழந்தைக்காகவும் கேட்கிறேன். கழுத்துல நீங்க கட்டின தாலிய பாரமா சுமக்கிறேன், வயித்துல உங்க குழந்தைய பாரமா சுமக்கிறேன். இன்னும் 5 மாசத்துல அந்த செனியனை பெத்து உங்ககிட்டயே அமுச்சு வைக்கிறேன். அம்மா. என்னம்மா? குழந்தைய குடுமா. அது சேர வேண்டிய இடத்துல போய் சேர்ந்தாச்சு. உங்க அப்பா ஜெயிச்சுட்டாருமா. கோர்ட்ல உனக்கு விவாகரத்து கொடுத்து தீர்ப்பாயிடுச்சு. அவனையே வேண்டானதுக்கு அப்புறம் அவன் கொடுத்த குழந்தை இருக்குன்னு தூக்கி கொடுத்துட்டான். இல்லம்மா, இல்லம்மா, எனக்கு குழப்பமா இருக்குமா, எனக்கு குழப்பமா இருக்குமா. கமேன் கமேன், உட்காருங்க ப்ளீஸ். பரவாயில்ல அருணா, சீக்கிரமா உங்க அப்பா அம்மாட்ட சொல்லிட்டு புறப்படு. ஹனிமூனுக்கு போறதுக்கு மாப்பிள்ளைக்கு அதுக்குள்ள அவசரமா? ஹனிமூனுக்கு இல்ல, புருஷ வீட்டுக்கு. மிஸ்டர் கோபால், கல்யாணமாகி இப்பதான் வீட்டுக்குள்ள வந்திருக்கீங்க, அதுக்குள்ள புறப்படணுமா? அப்பா, அவரை நம்ம வீட்லயே இருக்கணும்னு சொல்லி நீங்க சொல்லலையா? சொல்லலையே. உனக்கு நாகரிகம் பெருசுங்கிற மாதிரி எனக்கு தன்மானம் பெருசு. மிஸ்டர் கோபால், கொஞ்ச நாள் இங்க அருணா கூட இருக்கலாமே. இருக்கலாம், ஆனா பாக்குறவங்க என்ன கேவலமா பேசுவாங்க. நான் செஞ்சுக்கிட்டது கல்யாணமா ஆதாயமான்னு கேட்டா எனக்கு பதில் சொல்ல தெரியாது. அருணா இப்பவே என் கூட என் வீட்டுக்கு வர்றதுன்னா வரட்டும், இல்ல வக்கீல்ங்கிற முறையில இது உங்களுக்கு பழக்கமாச்சே, இது இல்லைன்னா வேற ஒண்ணு.
என்ன அருணா, உனக்காகவும் அப்பா அம்மா தான் வக்காலத்து வாங்கிட்டு வந்து பேசுவாங்களா? புருஷன் பொண்டாட்டிக்கு நடுவுல பெத்தவங்க பிரதிநிதியா வர்றது கேவலம். அருணா, நல்லா யோசிச்சு பாத்துக்க. என் கூட என் வீட்டுக்கு வரணும்னா வா, இல்ல அவர் சொல்றதை கேட்டு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போமா, அதான் உனக்கு நல்லது. போலாமா? மிஸ்டர் கோபால், சாப்பிட்டுட்டு போலாமே. முதல்ல என் பொண்டாட்டி என் வீட்டுல உல வச்சு அதை நான் சாப்பிட்டாதான் எனக்கு பெருமை. வரட்டா? அருணா, பாக்ஸ்ல துணிமணியாவது எடுத்துட்டு போமா. நோ 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 நோ, கட்டின புடவையோட தான் வரணும். நான் என்ன கையால் ஆகாதவனா? என்னங்க, கோபால் ரொம்ப ரஃப் அண்ட் டஃபா இருப்பான் போல இருக்கு. இருக்கலாம். அதனால அருணா வாழ்க்கை நல்லா அமைஞ்சா சரி. ஓ, வாங்க உட்காருங்க. மாப்பிள்ள, அருணாவை கூட்டிட்டு போக வந்திருக்கேன். எதுக்கு? குப்பத்தை சீர்திருத்த போறோம். குப்பத்தை சீர்திருத்த போறீங்களா? இங்க குடும்ப சீரழிஞ்சுகிட்டு இருக்கு, அதை மறந்துட்டீங்களே. இந்த பாருங்க, நீங்க சமூகத்துக்கு சேவை செய்யறவங்க. உங்க புருஷன் சட்டம் படிச்சவரு. நீங்க 2 பேரும் வற்புறுத்தி கேட்டதுனாலதான் நான் அருணாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அவளை ஓரளவுக்கு திருத்திக்கிட்டு வரேன். பூர்ணமா குடும்பத்துக்கு ஏத்த பொண்ணா அவளை மாத்த உங்க உதவி தேவைப்படுது. என்ன செய்யணும் சொல்லுங்க மாப்பிள்ள. இனிமே நீங்க இங்க வரக்கூடாது. வாழற பொண்ண தாயே கெடுக்க கூடாது.